எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா மதர்ஸ் டே. டைரெக்டாக கதைக்கு போயிடலாமல், ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் ஒரு தோட்டக்காரர் அவருடைய வேலையை பண்ணிகிட்ருக்கார். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காரு, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அப்போது அந்த ஸ்கூலோட பியூன் திடீர்னு அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்கிறாரு, பிரின்சிபல் மேடம் உங்களை அவசரமாக பார்க்கணும், கூப்பிட்றாங்க அப்படின்றாங்க. உடனே ஒரு பரபரப்பாக எது கூப்பிட்றாங்க எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, உடனே கையெல்லாம் கழுவிட்டு ஓடி போய் பிரின்சிபல் ரூமில் போய் வெளியே கதவு தட்டுறாரு. மேடம் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு, உள்ளே வாங்க அப்படின்னோடனே இவர் உள்ளே போய் நிற்கிறார். இவருக்கு மனசுக்குள்ளே பதட்டம், ஏன்னா அவரோட குழந்தை அந்த ஸ்கூலில் தான் படிக்குது, அந்த குழந்தை பற்றி எதாவது சொல்ல போகிறாங்களா அப்படின்னு. அப்போ இந்த பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த தோட்டக்காரர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த பிச்சு தான் என் குழந்தை இங்கே ஃப்ரீயாக படிக்குது, என் குழந்தை ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்கம்மான்னு கை நம்பி அந்த பிரின்சிபல் சிரிக்கிறாங்க. என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஏன் அழறீங்க, நான் வேற ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு வந்தேன். உங்கள் பொண்ணு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா, அந்த கட்டுரையை உங்களுக்கு காட்டலான்னு கூப்பிட்டேன், இந்தா படிங்கன்னு கொடுக்குறான். அந்த கட்டுரை இங்கிலீஷில் எழுதியிருக்கு. அவர் சொல்கிறார், எனக்கு இங்கிலீஷ் எழுத படிக்கலாம் தெரியாது, அதனால் திருப்பி கொடுத்துட்றார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா அவங்க கிளாஸ் டீச்சரை கூப்பிட்றாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் அந்த குழந்தை எழுதின அந்த கட்டுரையை படித்து காட்டுறாங்க இந்த தோட்டக்காரர். பார்க்கலாமா அந்த கட்டுரை என்னன்னு? கட்டுரையுடைய தலைப்பு மதர்ஸ் டே. அந்த குழந்தை எழுதுது, நான் பிறந்தது பீகாரில், எங்கள் ஊரில் மக்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது, பொருளாதாரம் கம்மியாக இருக்குது, மருத்துவ வசதி கம்மியாக இருக்குது. அதனால் நான் பிறந்த அன்னைக்கே எங்கள் அம்மாவை இழந்துட்டேன். என்ன முதலாக எடுத்ததே எங்கள் அப்பா தான். அப்போது அந்த அப்பா, அதாவது அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டே கெட்ட பேர், அம்மாவை கொண்டுட்டு பிறந்தா அப்படின்னு ஒரு பேரோட நான் பிறக்க வேண்டி வந்துச்சு. ஓகேங்களா? இந்த குழந்தையோட தாத்தா, அதாவது இவங்க அப்பாவை 2ஆம் திருமணம் பண்ணிக்க நிர்பந்திச்சிருக்கிறார். இவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அவங்க தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரன் வேணும்னு ஆசை. என்ன பண்ணுறது, அவரோட மனைவி தான் இறந்துட்டாங்க இல்லையா, அதனால் 2வது கல்யாணம் பண்ணுன்றார். அவர் கேட்கவே இல்லை, ஏன்னா இந்த குழந்தைக்காக வாழணும்னு முடிவு பண்ணார், அதனால் பண்ணிக்கல. அவங்க தாத்தா வழியாக நிறைய சொத்து இருக்குது, இந்த சொத்தெல்லாம் நான் தரமாட்டேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் தருவேன் அப்படின்னு செக் வச்சு பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு சொத்து வேணாம் சுகம் வேணான்னு சொல்லிட்டு, திருமணம் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்துடுறாரு. கடுமையாக உழைக்கிறாரு, இந்த குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்க்குறாரு. அந்த குழந்தை சொல்லுது, லவ் அப்படின்னா அம்மாவை குறிக்குமா இருந்தால் அந்த அன்பை கொடுத்தது எங்கள் அப்பா தான் எனக்கு. கம்பேஷன்ன்ற வார்த்தை அம்மாவுக்கு தான் பொருந்துமா இருந்தால் அந்த அரவணைப்பை கொடுத்தது எங்கள் அப்பா தான். சாக்ரிஃபைஸ்ன்ற வார்த்தை அம்மாவை குறிக்குமா இருந்தால் அந்த தியாகமெல்லாம் செய்தது எங்கள் அப்பா தான். அம்மாவை லவ், கேர், கம்பேஷன், சாக்ரிஃபைஸ் இப்படியெல்லாம் டிஃபைன் பண்ண முடியுமா இருந்தால் இது எல்லாத்தினுடைய ரூபம் எனக்கு எங்கள் அப்பா தான். என் அப்பா சின்ன வயசில் ஸ்வீட்டு, நல்ல நல்ல டிஃபன் ஐட்டம்லாம் அவருக்கு பிடிக்காது சொல்லுவார். ஏன்னா இயற்கையாகவே பிடிக்காதுன்னு நினச்சி என்ன சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா பெருசாகும்போது தான் யோசனையாக வந்தது, எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு ஸ்வீட்டு தான் வாங்க முடிஞ்சது, அதை குழந்தைக்கு கொடுப்போன்றதுக்காக குழந்தைக்கு முன்னாடி தனக்கு பிடிக்கலன்னு நடிச்சிருக்கிறாரு. அந்த குழந்தை சொல்லுது, இன்னைக்கு கட்டுரை எழுத வேண்டிய தலைப்பு மதர்ஸ் டே. எனக்கு அம்மாவே இல்லை, எனக்கு அப்பா தான் அம்மா, அதனால் இந்த கட்டுரைக்கு 10க்கு 0 மார்க்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்கள் அப்பா தான் எனக்கு அம்மா, எங்கள் அப்பா தான் எனக்கு அம்மா அப்படின்னு அவள் எழுதுகிறான். எங்கள் அப்பா வேறு யாரும் கிடையாது, இதே ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய தோட்டக்காரர் தான் எங்கள் அப்பா.
அவரை நினச்சிருக்கு பெருமையாக இருக்குது. அப்பா, எனக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சதுக்காக உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் அப்படின்னு அவன் முடிக்கிறான் கட்டுரை. இதை படித்த அவங்க அப்பா, அதை கேள்விப்பட்ட அந்த அப்பா கண்ணில் இந்த ஆனந்த கண்ணீர் கூட்டுது. அவரால் பேச முடியல அந்த இதில். அப்போ அவர் கேட்குறாரு, அந்த லெட்டரை கொஞ்சம் கொடுப்பீங்களான்னு. அந்த லெட்டரை வாங்கி மார்போடு அணைச்சி ரொம்ப நேரம் உட்காந்து ஆடுறார். அப்போ அந்த பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, ஒரு சேர் போடுங்க அவருக்கு. அந்த பெரிய உட்கார வைக்கிறாங்க, தோட்டக்காரர் உட்கார வைக்கிறாங்க, குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. இப்போது பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, இந்த குழந்தை எழுதிய கட்டுரைக்கு நாங்கள் போட்ட மார்க்கு 10க்கு 10. எல்லா வருஷமும் நாங்கள் மதர்ஸ் டே கொண்டாடுறோம், இந்த போட்டிகள் அறிவிக்கிறோம். இதுவரை சிறந்த கட்டுரையாக இதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு வந்தது கிடையாது. நான் உங்களை 2 காரணத்துக்காக கூப்பிட்டேன். ஒன்று, உங்கள் குழந்தை படித்த செய்த இந்த கட்டுரையை உங்களுக்கு கேட்க வைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு நம்ம ஸ்கூலில் மதர்ஸ் டேன்றதுக்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைய நாங்கள் கௌரவிக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு எழுந்து நின்று பிரின்சிபல் அவரை கேட்குறாங்க. பாருங்களேன், இப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு சல்யூட். இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு, அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, தெரிஞ்சுக்கிற குழந்தைகளுக்கு கோடி நமஸ்கார். இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது, இந்த ஒரு பாட்டு வரும், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னாலே. சரிதானே? இந்த பாட்டு கேட்கும்போது இந்த கதைக்கும் இந்த பாட்டுக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது, மீனிங் இருக்குது நமக்கு இப்போ புரியுது. நானே இது கேட்கும்போது இமோஷ்னலாக ஆகிடுறேன். நேற்று நான் கேட்கும்போது கண்ணில் தண்ணியாக கூட்டுது. இதெல்லாம் ஆனந்த கண்ணீர் தான். நான் பொதுவாக வேறு எதுக்குமே அழறதில்லை. இந்த வீடியோ போடும்போது நான் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுகிறேன். இந்த என்னோடய வீடியோ கேட்குறவங்க நிறைய பேர் டீச்சர்ஸ் எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் ஸ்கூல்லையும் நடத்துங்க இந்த மாதிரி போட்டியெல்லாம். அதில் எந்த குழந்தை சொந்த தாயை பற்றி, சொந்த தந்தையை பற்றி எழுதுகிறாங்கன்னு பாருங்கள். அந்த தந்தையை கூப்பிட்டு கௌரவிங்க, அந்த தாயை கூப்பிட்டு கௌரவிங்க. ஏன்னா அப்போ தான் பாக்கி குழந்தைங்களுக்கு சொந்த தந்தையும் தாயையும் இதே மாதிரி அரவணைக்கணும், அன்பு காட்டணும்னு தெரிய வரும். பிற்காலத்தில் சொந்த அப்பாவின் தாயையும் இந்த ஓல்டேஜ் ஹோம் அனுப்புகிற அந்த கலாச்சாரம் நிற்கும். புரிஞ்சுங்களா? எனக்கு இது ரொம்ப டச்சாக இருந்தது இந்த கதை. உங்களுக்கும் டச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.